எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம நான்சில இது 3 டேங்க. இதுதான் லாஸ்ட் டே. ஆ நம்ம போனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சயன்ஸ் எக்ஸிபிஷனுக்கு தாங்க போயிருந்தோம். உண்மையுமே வேற லெவலா இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு அழகா இருந்தது. வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து அந்த 2 இது தான் இருந்துச்சுங்க. அதாவது இந்த பாட்னி அப்புறம் வந்து ஜூவாலஜி 2க்குரிய இதுமா இருந்துச்சு. சரிங்களா. இது வந்து பாட்னி சைடு. அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்டின்னா, தாவரவியல், அப்புறம் வந்து விலங்கியல் 2மே இருந்ததுங்க. ம் அதில வந்து நம்ம வந்து அ சின்ன சின்ன குருவிங்கள், இதில வந்து தண்ணி எப்படி போறது, எல்லாமே ஃப்ரெஞ்சுல இருந்தாங்க. அவ்ளோ நல்லது. இதில பார்த்தீங்கன்னா, குட்டியா எறும்பு, குட்டி குட்டியா அந்த சிகப்பு கலர்ல இருக்குது பாருங்க, அது எல்லாமே எறும்பு தான். அது வந்து மண்புழுல இது எப்படி போகுன்றத வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து ஷெல் வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு பார்ட்டு அமீபா வச்சிருந்தாங்க. ஏன்னா அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை இருந்தது. இது எல்லாமே ஒரு இதில போட்டு பெருசா பயங்கர பிரம்மாண்டமா இருந்ததுங்க. ஃப்ரெஞ்ச் ஜெ ஜெர்மன்ல தான் மோஸ்ட்லி பார்க்க முடிஞ்சுச்சு. ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மன் 2லயுமே எழுதியிருந்தாங்க. இங்கிலீஷ்ல வந்து நமக்கு வந்து ரொம்ப அந்த மாதிரி பார்க்க முடியல. ஆனா வந்து ரொம்ப ஒர்த்தா இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அமைதியா இந்த மியூசியம் பார்க்கறதுக்கே. அவ்ளோ நல்லா இருந்தது. ஒவ்வொரு பார்ட்லயுமே crocodile இதெல்லாம் வந்து தனித்தனியா அதோட பார்ட்ஸ் ஃபுல்லுமே தனித்தனியா. இது எதுல இது பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. இது பார்க்குறதுக்கு எனக்கு வந்து அந்த வுட்ல இது பண்ணியிருக்கிற மாரி தான் இருந்ததுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல். பென்குயின் பார்க்குறதுக்கும் அவ்ளோ ஒரு அழகா இருந்தது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லுமே ஒரு நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு கண்ணாடி கிளாஸ்ல வந்து உள்ளுக்குள்ள இருக்குது. ஸோ, நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து தொடாம பார்த்துக்கறலாம். வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கறலாம். வரிசையா அப்படியே பார்த்துட்டே வந்தோம். இது ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடில ஒவ்வொரு அனிமல பத்தியும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவ்ளோ ஒரு அமைதியா நல்லா இருந்துச்சு. இங்க பாருங்க. இந்த 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 இது எல்லாத்தையுமே மெயினா வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது. வேல், அப்புறம் இல்லாத ஒரு இதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த லெட்டர்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஜெர்மன்ல எழுதியிருக்கு. அது ஃப்ரெஞ்சு கிடையாதுங்க. தரையும் பார்த்தீங்க அப்டின்னா, லைட்டிங்லாம் போட்டு அதுவுமே ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கே. நான் வந்து அப்படியே ஒவ்வொன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இந்த சைடெல்லாம் பார்த்தரலான்னு வந்தேன். ஒவ்வொரு இது மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹாலுங்க. பெரிய ஹாலா 2 ஹால்லையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சயின்ஸுக்குரிய அதாவது இந்த அனிமல் அண்ட் பிளான்ட்ஸா தான் மொத்தமா வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. மறக்கவே முடியாது. மேல பாருங்க, எ இந்த பூச்சிகள் எல்லாமே வந்து சூப்பரா வச்சிருந்தாங்க. அதுக்கு கீழயுமே நெறைய எழுதி வச்சிருந்தாங்க. அதோட பார்ட்ஸ் எல்லாமே. எல்லாமே வந்து ஜெர்மன் அண்ட் ஃப்ரெஞ்சுல மட்டும் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதனால பசங்கள்லாம் பொறுமையா நின்னு ரீட் பண்ணிக்கிட்டாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொ எ ஒரு இது மாரி தான் இருந்தது. அதாவது வந்து பேர்டு மாதிரி. ஒ ஒ கிட்டக்க போய் அதில என்ன இருக்கு அப்படின்றதுல இது வந்து டைனோசரோட பார்ட்டுங்க இது எல்லாமே. அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைனோசருக்கு ஒரு அந்த எலும்பு கூடா மட்டும் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இந்த இதில இருந்துச்சு. அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அ மேல வந்து அ நம்மளுக்கு இந்த இதோட சேர்த்தே வந்து அ பேர்ட்ஸுக்குரியதும் வச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பிஜிஎன் இருக்குது இல்லைங்களா? அதுவும் வச்சிருந்தாங்க. அழகா வந்து வீடியோ வைஸா ஒரு இடத்துல மட்டும் தான் நம்மளுக்கு பார்க்க முடிஞ்சது. 2, 3 இடத்துலலாம் அந்த வீடியோ விஷுவலைஸ் வீடியோ அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இல்ல. இது வந்து பேர்டோட ரெக்கைய வந்து அவ்ளோ அழகா ஹார்ட் இன் ஷேப்ல போட்டு அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. காக்கா பாருங்க எவ்வளோ இப்படி தொங்குற மாரி இருந்ததுன்னு. டைனோசர்லயே வந்து குட்டி டைனோசர் எப்படி பொறந்தா அது எப்படி இருக்கும்? அதோட பார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? அப்படின்றதையுமே நம்மளுக்கு ரொம்ப அழகா வந்து ஃப்ரெஞ்சுல, ஜெர்மன்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணி அங்கேயுமே வந்து போட்டிருந்தாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். பொறுமையா பார்க்க வேண்டியதா இருந்ததுங்க. ஆனா, நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு உண்மையாவுமே. இதுக்கு முன்னாடி இதே போல ஒரு அனிமல் இது அந்த மியூசியம் இந்த மாரி போயிருக்கும்போது பார்த்தேன். அதுவுமே நான் வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப கவர்ந்து இருந்தது. இதுக்கு அடுத்தது இதுதாங்க சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா, எவ்ளோ அழகா கங்காரு குட்டி, அப்புறம் வந்து மானு, அ ஒவ்வொன்னும் சூப்பரா இருந்துச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ரேபிட்டு, அப்புறம் வந்து இந்த கேட்டபில்லர், அ இது எல்லாமே இருந்தது. அ அப்புறம் வந்து மனுஷங்களோட ஸ்டேஜ் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஸ்டேஜ் வந்து எப்படி வந்து வர்றாங்க, எதுலேருந்து வருது அப்படின்றதையும் நமக்கு வச்சிருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இங்க லைன் பாருங்க, அ நல்லா பெருசா வச்சிருக்காங்களா, இது வந்து சின்ன பசங்கள கூட்டிட்டு போனா, அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. அவ்ளோ அழகா இருந்தது. போலார் பேரு, அப்புறம் வந்து கரடி, விதவிதமான அனிமல்ஸுங்க. அவ்வளோ ஒரு அழகா இருந்தது. நேர்ல பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க.
உண்மையிலுமே இந்த வீடியோ மூலியமா நீங்களும் பார்த்து நல்லா ரசிப்பீங்கன்னு நானும் நம்புறேங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யாராவது புதுசா பார்த்தீங்க அப்படின்னா, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா, இந்த வீடியோ உண்மையிலுமே எனக்கு வந்து மனச வந்து ரொம்ப டச் பண்ண வீடியோங்க. ஏன்னா, இந்த மாதிரி அனிமல், இந்த மாதிரி விலங்குகள் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப வந்து காண கிடைக்காது. அ மயில் பாருங்க எவ்ளோ அழகா இருக்குன்னு, அதோட தோகைய பார்க்கறதுக்கே எனக்கு வந்து அவ்ளோ ஒரு அழகா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு நான் அந்த மயில் அங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்ல. அப்புறம் நான் சுத்திட்டு போய் தான் பார்த்தேன். "என்னடா இங்க மயில் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த சைடு ஃபுல்லுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தோம். ஒரு சைடு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாரி அ ஃபாரஸ்ட்ல உள்ளது, அப்புறம் வந்து பெட் அனிமல்ஸ் அந்த மாரி 2மே கலந்தே இருந்துச்சுங்க. எல்லாமே அவ்ளோ ஒரு சூப்பரா இருந்துச்சுங்க. இங்க பாருங்க, அ வந்து புலி இருக்குது பக்கத்திலேயே. இதுவுமே வந்து நெறைய பேர்ட்ஸ்லயே என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குமோ, அது எல்லாம் வச்சிருக்கேன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி மயில் இந்த சைடுல எவ்ளோ அழகா இருக்குது பாருங்க. இது வந்து இந்த கொக்கு ஒண்ணு வச்சிருந்தாங்க. இன்னொன்னு வந்து இந்த குட்டி குட்டியா, குட்டி குட்டியா அதோட இது எல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் த பாடிஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு கண்ணாடி இதில வந்து சைடா போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் ஃபுல் அனிமலையும் தனியா வச்சிருக்காங்க. இது பாருங்க, மான் பாருங்க, புள்ளி மான் அப்புறம் வந்து 2மே இருக்குது. அதுலயுமே 2 பறவைகள் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. கோழி அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கும்ல கருங்கோழி, அதுவுமே பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருந்தது பெருசா. குட்டியா ஒரு காக்கா. "என்னதான் இல்ல இங்க" அப்படின்ற அளவுக்கு அசத்திட்டாங்கங்க செஞ்சு. சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம பே பண்ணி தான் போணும். முன்னாடியே வந்து அ நாங்க வந்து இதுக்கு வந்து பே பண்ணிட்டு அப்புறம் வந்தோம். போலார் பேர் வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. எனக்கு அது பார்க்கறதுக்கு அவ்ளோ புடிச்சிருந்துச்சு. நல்ல ஒயிட் கலர்ல முசு 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 முசுன்னு அவ்ளோ நல்லா இருந்தது. இப்ப நம்ம வந்து 2 ரூம் பார்த்தோங்க. இது வந்து 3 ரூம் சரிங்களா? மொத்தம் வந்து ஒரு 3 டூ ஆமா 3 ரூம், 4 ரூம் இருந்துச்சுங்க. 4 ரூம்லயுமே எல்லாமே வெறும் விலங்குகள் மட்டுமே தான் இருந்தது. ஆனா, இதுல வந்து நம்ம ஊர் மாட மட்டும் நான் பார்க்க முடியல. நான் அத யோசிச்சேன். மாடு மட்டும் இல்ல மத்ததெல்லாம் இருக்குதேன்னு. இங்க பாருங்க எவ்ளோ பெரிய பூச்சியா இருக்குதுன்னு பாருங்க. பார்க்கறதுக்கே நல்லா இந்த நானி படத்துலலாம் நம்ம அந்த மாரி ஒரு பூச்சிலாம் அந்த ஒரு பாட்டுல கூட நம்ம பார்த்துருப்போம். ஸ்னேக்க மட்டும் தனியா இந்த சைட்ல வச்சிருக்காங்க. பாம்ப மட்டும். அதுக்குள்ள ஒரு பூச்சிய வச்சிருந்தாங்க. அ அது வந்து ஏன் அப்படி வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா, அது பார்க்கறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு சைடு வந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா, "இது என்னது இது?" அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நான் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேங்க. உல்ஃப்ங்க அப்புறம் தான் சுத்தி வந்து பார்த்த பிறகு தான். இங்கேயுமே வந்து சூப்பரா இருந்துச்சு. நான் சொன்ன வந்து இந்த போலார் பேர் வந்துருச்சு பாருங்க. ஐயோ! எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யானையோட தந்தம் வச்சிருந்தாங்க. பெருசா நீளமா அவ்ளோ பெருசா வச்சிருந்தாங்க அங்க. இந்த சைடும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பென்குயின்லயே வந்து இந்த பென்குயின் பார்த்தீங்கன்னா, அந்த பனி இடத்துலலாம் அந்த மாதிரி பென்குயின் நம்ம நல்லா பாட்டுலலாம் நம்ம பார்த்தோம். நான் நேர்லலாம் பார்த்தது கிடையாது அந்த மாதிரியெல்லாம். சின்னதா வந்து அங்க உல்ஃப் பார்த்தோம். அதேபோல பெரிய உல்ஃப் இந்த சைடுல பெருசா வச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்து அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கும்போது, இன்னொரு சைடு ஃபுல்லுமே வந்து நம்மளுக்கு அந்த பேர்ட்ஸுக்குரியதெல்லாம் வச்சிருந்தாங்க. எவ்ளோ பெருசா இருக்கு பாருங்களேன்! இதோட மூக்கு பார்க்கறதுக்கே பயமா இருந்துச்சு. ஒரு சைடு ஃபுல்லுமே நம்மளுக்கு வந்து விலங்கியல், மறுபடியும் தாவரவியல் அப்படியே தான் வருது. என்னடா அந்த பொண்ணு தாவரவியல், விலங்கியல்னு சொல்லுதுன்னு நினைக்காதீங்க. தமிழ் மீடியத்தில படித்தா தமிழ்ல தானே சொல்ல முடியும். இங்கிலீஷ்ல சொல்ல முடியாதுல்ல. இங்கிலீஷ்லயும் சொல்ல தெரியும். ஆனாலுமே நம்ம தாய்மொழி தமிழ். அதனால அதில சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ரூம்ல வந்தா, அது குளோப் வந்து எப்படி வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்றத வந்து ஃப்ரெஞ்சுல எழுதி போட்டிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு அது பார்க்கறதுக்குமே. இந்த சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து இது பார்த்துட்டோம். பிளானட் பார்த்தோம். அப்புறம் வந்து அனிமல்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து இப்ப வந்து எர்த்ல வந்து அதாவது உலகத்தில வந்து அந்த இது எல்லாமே எப்படி இருக்கும்? எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல போட்டு அசத்திட்டாங்க. இதுவுமே தனித்தனியா, தனித்தனியா வச்சு, ஒவ்வொருதுக்கும் வந்து கீழ வந்து பாக்ஸ்ல வச்சு வச்சிருக்காங்க. ஏதோ லிக்விட் மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. என்னன்னு தெர்ல. சன், எர்த்து, மெர்க்குரி அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ இது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதெல்லாம் வச்சிருந்தாங்க. தகரம், அப்புறம் வந்து இரும்பு, என்னென்ன அந்த இதெல்லாம் இருக்குது அப்டின்றதெல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த ஓட்ட வழியா வந்து வெளியில தான் நம்ம வந்துக்கலாம். குழந்தைங்க வந்து அந்த மாரி இருந்தலாம் லிஃப்ட் இருந்துச்சு. 2 பசங்களும் வெளியிலேயே போயிட்டு, அப்படியே நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். அந்த வீடியோ புடிக்கும்னு நெனைக்கிறேன். கட்டாயம் புடிச்சுச்சு அப்டின்னா, இன்னொரு வீடியோலயும் பார்க்கலாம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம், டாட்டா, பாய்.